மைதா ரொட்டி செய்யலாமா? வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ ஷோப்னா. கொஞ்சம் பேசலாமா வித் மீ? ஸோ மைதா ரொட்டி ஸ்ரீலங்கனோட ஃபேமஸ். அது மைதா ரொட்டி வித் சம்பல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். ஃப்ரைடே அன்னைக்கு நேற்று அப்லோட் பண்ணியிருக்கணும். பட் டியூ டு சம் டெக்னிக்கல் இஷ்யூ என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து இதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மைதாவில் தான் நம்ம செய்யணும். கோதுமை மாவுலேயும் செய்யலாம். பட் மைதா மாவில் செய்யும் போது தான் அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். தேவையான அளவு நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க, அந்த கரண்டியில் 4 கரண்டி மைதா மாவு எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய அரை மூடி தேங்காய் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த அரை மூடி தேங்காயில் ஒரு பாதி அரை மூடி நான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து என்கிட்ட தேங்காய் திருவல் இல்லைங்கிறதுனால மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு அதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ என்னடா மாவில் வந்து தேங்காய்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுதாங்க எக்ஸாக்ட் அந்த ஸ்ரீலங்கனோட ரொட்டி. ஸோ இது வந்து ஆட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த ரொட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த மாவோட நல்லா தேங்காய் பூ கலக்கிற மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா வந்து மாவை வந்து நல்லா அந்த தேங்காவோட பிசைஞ்சு விட்டுருங்க. இல்லைன்னா திப்பி திப்பியாக அங்கங்கே நிற்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். ஒயிட் சுகர் தான். ஸோ நான் வந்து 4 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் வந்து நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சுகர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பிசைய வந்து மெல்ட் ஆகிட்டே வரும் உங்களுக்கு மாவு. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணால் தான் இந்த எக்ஸாக்ட் உங்களுக்கு வந்து இந்த ரொட்டியோட டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி மாவை வந்து நீங்கள் பிசைய ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கு மாதிரி சப்பாத்திக்கு மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கெட்டியமாக வந்து நீங்கள் பிசைய முடியாது. இந்த மாவு வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு லூஸாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து தேங்காய் பூ ஆட் பண்ணுறோம், சுகர் ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ தண்ணி ஊற்றி பிசையும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி கையில் பிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை எப்படி வந்து நம்ம வந்து ரொட்டியாக பண்ணி போடுறது அப்படிங்கிறதையும் த்ரூ அவுட் விலாகில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்வேன். ஸோ கண்டினியூஸாக இதை பாருங்கள். ஸோ மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. கையிலலாம் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் அது ஒன்றுமே வந்து ப்ராப்ளம் இல்லை. இது நம்ம இந்த தேங்காய் பூலாம் போடுறதுனால அப்படி தான் இருக்கும். லாஸ்ட்டாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் ஆர் கடலெண்ணெய், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுடுங்க. இது வந்து ஒரு 1/2 hour ஆர் 1 hour கழித்து கூட நீங்கள் போடலாம். கொஞ்சம் அதெல்லாம் அந்த சுகர் தேங்காயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அந்த மாவில் செட் ஆகணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆவது அதை விடுங்க. இப்போ சம்பல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வரைக்கும் அந்த மாவு வந்து ஊறிட்டுருக்கட்டும். சம்பலுக்கு வந்து நான் வந்து ஒரு 4 வரமிளகாய் எடுத்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு பெரிய அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தேங்காவை போட்டுட்டு நம்ம வந்து என்கிட்ட தேங்காய் திருவலி இல்லை, அதனால தான் வந்து நான் வந்து ஒரு பல்ஸ் விட்டுக்கிறேன். உங்ககிட்ட தேங்காய் திருவலி இருக்குன்னா நீங்கள் வந்து தேங்காய் பூவாக வந்து எடுத்துருங்க. சில பேர் இந்த அருவாமனையில் கூட பண்ணுவாங்க. சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு டெரிவேட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் வந்து காஞ்சோன்னே வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுதான் நல்லா வாசமாக இருக்கும். கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சோன்னே நான் நல்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் வந்து இந்த சம்பலோட டேஸ்ட் வந்து நல்லா அந்த ஆனியன் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஆனியனை ஃப்ரை பண்ணணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தேங்காய் பூவையும் இந்த வரமிளகாயும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரமிளகாய் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பூவை ஆட் பண்ணோன்னா தனி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த சம்பலோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. தேங்காய் வந்து ஒரு மாதிரி கலர் மாதிரி ஸ்மெல் வேறு மாதிரி வர ஆரம்பிச்சிடும்.
இப்போ வந்து மைதா ரொட்டி வந்து திரட்டுறதுக்கு நீங்கள் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸான ஒரு பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்ல ஒரு அளவு ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துட்டு அதை வந்து நல்லா உருட்டிட்டு அப்படியே பிளேட்டில் வச்சு உங்கள் கையோட உள்ளங்கையை வச்சு நீங்கள் தட்டி தட்டி வந்து அது அப்படியே வந்து உங்களுக்கு குண்டா வேணும், அதாவது ஆலு பராட்டா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் வந்து நான் மாதிரி வேணும், தின் ஸ்லைஸாக வேணும் அப்படின்னாலும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கையை வச்சு அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அவங்களோட கை உள்ளங்கையை வச்சு அப்படியே 2 கையும் மாற்றி 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 அப்படியே தட்டி 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 போட்டுடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி வந்து வராது. ரொம்ப ஒரு மாதிரி வந்து குண்டு குண்டாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால வந்து சஷ்வந்தால் வந்து அவன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவனுக்கு இந்த மாதிரி நான் மாதிரி தின் ஸ்லைஸாக இருந்தால் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸான ஒரு பிளேட்டில் வச்சு போடுவேன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு பிடிக்கும். கையிலையும் நீங்கள் தடவிக்கணும், பிளேட்லேயும் தடவிக்கணும். ஸோ எப்போயாவது ஒரு நாள் தானேங்க, நம்ம வந்து அடிக்கடி இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் செய்ய போகிறதில்ல. டெய்லி பேசிஸில் நம்ம சாதாரண ஃபுட்டு தான் சாப்பிடுவோம். எப்போயாவது இந்த மாதிரி சாப்பிட்றது தப்பு கிடையாது. இருக்கிறது ஒரு லைஃப் நல்ல மனசுக்கு பிடிச்சதாக நம்ம சாப்பிடுவோம். 3 months 1 6 months 1 செய்யலாம், தப்பு கிடையாது. ஸோ மைதாங்கிறதுனால சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜீரக தண்ணி குடிச்சிடுங்க. குழந்தைங்க இருந்தாலும் ஜீரக வாட்டர் கொடுத்துருங்க, ஒன்றுமே செய்யாது. நான் ரொம்ப ரேர் கேசஸில் தான் இது பண்ணுவேன். நான் லைக் 4 months 1 6 months ஒன்ஸ் தான் இதை நான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தோசைக்கல் வந்து நீங்கள் சூடு ஏறினோடனே எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இதை பொறுமையாக நீங்கள் வந்து போட்டு எடுக்கணும். பிகாஸ் இது மைதானால் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அந்த கார்னர் எல்லாம் பார்க்குறதுக்கு வெந்துட்ட மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அப்படியே மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக போட்டு எடுங்க. ரெடி ஆயாச்சு. ஸோ சம்பலோடு வந்து சாப்பிடவும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் போட்டது, அந்த சுகர் போட்டது, அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இல்லை நான் மைதா மாவு எப்போவுமே நான் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. பட் எப்போயாவதுங்கிறதுனால தான் நான் மைதா மாவு போட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். சம்பலோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்பல் வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதம், தயிர் சாதம் இதுக்கு கூட நம்ம தொட்டுக்கலாம். ஈவன் ஆப்பம் இருக்கு இல்லையா, ஆப்பத்துக்கு கூட இதை தொட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ரீலங்கன்ஸோட ஃபேமஸ் ரொட்டி வித் சம்பல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு என்ன ஊரோட ஃபேமஸான ஃபுட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். பாய்.